அஸ்ஸலாமு அலைக்கும் உறவுகளே, பிரீத்தி மிக்சியில் மோட்ரு போயிடுச்சு. அதை எப்படி மாற்றுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இதில் நம்ம ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஷேர்சேட் இதில் கண்டென்ட் ஷேர் பண்ணுறது மூலமாக நம்ம 5 நிமிஷத்தில் 300 ரூபா வரைக்கும் earn பண்ணலாம். இதோட டீட்டெயில்ஸ் தெரியும்னா ஸ்க்ரீனில் தெரிந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் அல்லது வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இப்போ இந்த மோட்ரு வந்து ஆர்மிச்சர் போயிடுச்சு, அதுபோக பாடி செட் வருது. அதனால் ஃபுல்லாக செட்டாக மோட்டரே மாற்ற போகிறோம். அதுக்கு மோட்ரு கடையில் வாங்கணும். 750 வாட்ஸ்ன்னு கேட்டு வாங்கிக்கிறோம். இந்த மாதிரி வாட்ஸு கூடின மோட்ரு லைஃப் லாங் வரும் நமக்கு. அதனால் வாட்ஸ் கூடின மோட்டராக வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி 750 வாட்ஸ்ன்னு சொல்லி வாங்கினோம். இப்போ இதில் வாங்கிட்டு சுற்றி பார்க்கணும், நல்லாயிருக்கு. அதே மாதிரி பழைய அளவு இந்த சாஃப்ட் லென்த் இருக்கான்னு பார்க்கும். அந்த பழைய அளவு இல்லைன்னா நம்ம கட் பண்ணணும். அந்த சாஃப்ட்டை இப்போ கரெக்டாக தான் இருக்குது. இப்போ இந்த மோட்டரை செக் பண்ணி பார்த்துக்குறோம். புது மோட்டரே 1-2 ஃபால்ட் வரும், அதனால் செக் பண்ணி பார்த்துக்குறோம். சுவிட்ச் போர்டு எடுத்து வச்சு ஒயரை வச்சு செக் பண்ணி பார்க்கும். ரன்னிங் ஆகுது நல்லா. இப்போ அப்படியே மோட்டரை பாடி செட்டில் வச்சு மாற்றணும். பாடி செட்டை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துருக்கோம் நம்ம. இப்போ இதில் பெட்ரப்பர் மாதிரி ஒன்று வரும், அதை வச்சு மாட்டணும். இது வந்து வித்தியாசமாக இருக்குது, மோட்டருக்கு செட் ஆகாது. மோட்டரை நம்ம மாற்றுறதுனால வித்தியாசமாக இருக்குது. அதனால் அதை பிளேடு வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். கட் பண்ணி எடுத்துகிட்டு வைக்கும்போது கரெக்டாக செட் ஆகும். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு பிறகு இந்த மோட்டரில் வச்சு பார்க்கணும், கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அந்த பெட்ரப்பரை இப்போ மிக்சியில் வச்சு பிறகு மோட்டரை தூக்கி அதில் வைக்கணும். கரெக்டாக வசம் பார்த்து வைக்கணும். இப்போ வச்சு பார்த்துட்டு அந்த டூம் எடுத்து மாட்டுதோம். மோட்டரை வச்சுட்டு அந்த டூம் எடுத்து கரெக்டாக அந்த வசம் பார்த்து வச்சு மாட்டணும். அப்படி வைக்கும்போது கரெக்டாக செட் ஆகுதான்னு பார்க்கணும். இல்லைன்னா மோட்டரை திருப்பிக்கணும். இந்த மாதிரி நம்ம எந்த வசம் வேணுமோ அந்த வசத்துக்கு திருப்பிக்கிட்டு வைக்கணும். இப்போ அந்த மோட்டருக்கும் டூமுக்கும் இடையில் ஒரு ரப்பர் வந்தோம். அந்த ரப்பரை எடுத்து வைக்கணும். அதுக்கு அந்த டூமை தனியாக எடுத்து அந்த மோட்டருக்கு கீழே அந்த ரப்பரை வச்சு மாட்டணும். இந்த மாதிரி வச்சு செட் ஆகுத மாதிரி மாட்டிட்டு இதில் நம்ம கனெக்ஷன் கொடுத்து தான் செக் பண்ணி பார்க்கணும். ஒவ்வொரு மோட்டரில் 1, 2, 3ன்னு போட்டிருப்பாங்க. இதில் 1, 2 போடுறதுனால நம்ம கரெக்டாக மாட்டி செக் பண்ணி பார்த்துக்கிட்டு அப்புறம் மாட்டணும். ஃபஸ்ட்டு 1ஆம் நம்பரில் பிளாக் கலரை கொடுக்கேன். அடுத்து 2ஆவது நம்பரில் எல்லோ கொடுக்கேன். அடுத்து 3ஆவது நம்பரில் ஒயிட்டு அந்த மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இப்போது ஒயர் கனெக்ஷன் கொடுக்கணும். அதுக்கு ஒயர் எடுத்து அந்த எர்த்தில் கரெக்டாக அந்த க்ரீன் கலர் ஒயரை வச்சு ஸ்க்ரூவை போட்டு மாட்டணும். ஸ்க்ரூவை வச்சு ஸ்க்ரூவை வச்சு முறுக்கிக்கிடுவோம். இந்த மாதிரி முறுக்கிட்டு அடுத்து இந்த ரெட் கலர் ஒயரு அந்த சுவிட்சில் கொடுக்கணும். ரெட் கலர் ஒயரு அந்த சுவிட்சில் கொடுத்துக்குருவோம். கொடுத்துட்டு அந்த பிளாக்கும் ரெட்டையும் அந்த ஓவர்லோடு பிரேக்கரில் கொடுத்துக்குருவோம். இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிவிட்டு அடுத்தாப்பில் ஸ்க்ரூவை போட்டு மாட்டணும். எல்லா ஸ்க்ரூவையும் போட்டு கரெக்டாக ஒயரை கரெக்டாக வச்சுக்கிட்டு எல்லா ஸ்க்ரூவையும் போட்டு டைட் வச்சுக்கிடுவோம். எல்லா ஸ்க்ரூவையும் நல்லா டைட் வச்சுக்கிட்டு அப்புறம் மிக்சியை திருப்பி வச்சு இந்த கப்ளர் மாட்டிக்கிடணும். நான் ஏற்கனவே மாட்டிட்டேன், நீங்கள் மாட்டிக்கோங்க. மாட்டிட்டு அது பிறகு இப்போ மிக்சியை செக் பண்ணி பார்ப்போம். மிக்சி நல்லா ரன்னிங் ஆகுது. இந்த மாதிரி தான் நம்ம மிக்சி மோட்டரை சேஞ்ச் பண்ணணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.